பெரம்பூரில் உள்ள தனது சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை முதலமைச்சர் விஜய் சற்று நேரத்திற்கு முன்னர் ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார். அதற்கு பிறகு அருகில் உள்ள ரேஷன் கடை உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு செய்ய இருக்கின்றார். பல்வேறு பணியாளர்களுக்கு புதிய ரேஷன் கார்டுகள் மற்றும் பட்டாக்களை வழங்க இருக்கின்றார். குறிப்பாக தொகுதி மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான பிரத்யேக செயலி ஆப் ஒன்றையும் பயன்பாட்டிற்கு கொண்டு வர இருக்கின்றார். அதன் வாயிலாக பெரம்பூர் மக்கள் தங்களது குறைகளை எந்த நேரத்திலும் தெரிவிக்கலாம். எந்த குறைகள் இருந்தாலும் அந்த செயலி மூலமாக தெரிவிக்கலாம். உடனடியாக அந்த செயலில் பொதுமக்கள் தெரிவிக்கக்கூடிய புகார்கள் அந்த செயலி மூலமாக புகார்கள் தெரிவிக்கிறார்கள் அல்லவா, அதை உடனுக்குடன் அதை ஆய்வு செய்து அதை தீர்த்து வைக்க வேண்டும், அதை சரி செய்ய வேண்டும் உள்ளிட்ட பணிகள் எல்லாம் அந்த பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் பணியாற்றக்கூடிய பணியாளருடைய பணியாக இருக்கின்றது. அதை எப்படி அந்த ஆப் மூலமாக பொதுமக்கள் எப்படி புகார்களை தெரிவிக்கலாம், அதற்கு அந்த புகார்கள் எப்படி அதை மானிட்டர் செய்யப்படுகிறது, அது எப்படி ரிசீவ் செய்யப்படுகிறது, அதை உடனடியாக அது சரி செய்யும் பொருட்டு அதிகாரிகள், துறை சார்ந்த அதிகாரிகள் எவ்வாறு அறிவுறுத்தப்படுகிறது போன்ற பணிகள் எல்லாம் அங்கு செய்து காண்பிக்கப்படுகின்றது. முதலமைச்சர் விஜய் அதை நேரடியாக அதை பார்த்து ஆய்வு செய்து வருகிறார். அதிகாரிகளும் அவருக்கு விளக்கம் கொடுத்து வருகிறார்கள். எப்படி இந்த புகார்கள்லாம் பெறப்படுகிறது, உடனடியாக நிவர்த்தி செய்ய என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றது உள்ளிட்ட பல்வேறு பணிகள் அங்கு சட்டமன்ற அலுவலகத்தில் நடக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடக்கக்கூடிய பணிகள் குறித்து முதலமைச்சர் விஜயிடம் அதிகாரிகள் விளக்கம் கொடுத்து வருகிறார்கள். குறிப்பாக இந்த செயலி மூலமாக புகார் சமர்ப்பிக்கப்பட்டவுடன் அந்த தொகுதி மக்கள் அவருடைய குறைகளையும் அவருடைய பிரச்சனையும் தெரிவிப்பதற்காக பிரத்யேகமாக ஒரு செயலி உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த செயலி மூலமாக புகார்கள் சமர்ப்பிக்கப்பட்டவுடன் அதை ஏற்றுக்கொண்டதற்கான உறுதிப்படுத்துதல் குறுஞ்செய்தி கன்ஃபர்மேஷன் மெசேஜ் என்பது மனுதாரருடைய செல்போன் எண்ணுக்கு உடனடியாக கிடைக்கும். அதை அந்த பணியாளர்கள் தான் அங்கிருந்து அனுப்புவார்கள். அதாவது ஏதேனும் ஒரு வாக்காளர்கள் அந்த தொகுதியை சேர்ந்த மக்கள் ஏதேனும் பிரச்சனை என்று புகார் தெரிவித்தால் அந்த செயலி மூலமாக புகார் தெரிவித்தால் உடனடியாக உங்கள் புகார் பெறப்பட்டிருக்கிறது, அந்த புகாருக்கான நடவடிக்கை விரைவில் மேற்கொள்ளப்படும் என்று அலுவலகத்திலிருந்து ஒரு மெசேஜ் அனுப்பப்படும் புகார் தெரிவித்தவர்களுக்கு. அதற்கான பணிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதற்கு மனுதாரருடைய செல்போன் எண்ணுக்கு அந்த பதிவு குறுஞ்செய்தியாக அனுப்பப்படும். புகார்கள் மீது குறைந்தபட்சம் 3 நாட்களுக்குள் முதற்கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குடிநீர், மின்சாரம், சாலை வசதி, துப்புரவு பணிகள் போன்ற அத்தியாவசிய பிரச்சனைகளுக்கு அதிகபட்சமாக 10 நாட்களுக்குள்ளாக முழுமையான தீர்வு காணப்பட்டு அது குறித்த விரிவான பதிலை மக்களுக்கு அதே செயலி வாயிலாகவே அந்த செயலி வழியாகவே தெரிவிக்க ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கின்றது. புகார் அளிக்கப்பட்டது முதல் பிரச்சனைகள் தீர்க்கப்படுவது வரை தங்களது மனுக்கள் எந்த நிலையில் உள்ளது, ஸ்டேட்டஸ் என்ன என்பது குறித்தும் புகார் தெரிவித்த மக்கள் அதே செயலி மூலமாகவே அறிந்து கொள்ளலாம். இதுதான் இந்த செயலியுடைய சிறப்பம்சமாக பார்க்கப்படுகிறது. அதற்கான ஆய்வு பணிகள் தான் தற்போது நடைபெற்று வருகிறது. பெரம்பூர் தொகுதி மக்கள், முதலமைச்சர் விஜய் அவருடைய சொந்த தொகுதியான பெரம்பூர் தொகுதி மக்கள், அந்த பகுதி மக்கள் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் அதை தெரிவிப்பதற்காக பிரத்யேக செயலி உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த செயலி மூலமாக ஏதேனும் பிரச்சனை தொடர்பாக அவர்கள் அந்த குறுஞ்செய்தியாக அனுப்பினால் பிரச்சனைகள் என்ன என்பதை தெரிவித்தால் அந்த செயலி மூலமாக தெரிவித்தால் அவர்களுக்கு பதில் குறுஞ்செய்தி ஒன்று அனுப்பப்படும். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் இத்தனை நாட்களுக்குள்ளாக, அதிகபட்சம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் 10 நாட்களுக்குள்ளாக முடிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அந்த அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியாக இருக்கின்றது. அதைத் தொடர்ந்து இ சேவை மைய அதிகாரிகளிடம் தொடர்ந்து இ சேவை மையத்தை தொடங்கி வைத்து அங்கு அதிகாரிகளிடம் அவர் தொடர்பாக பேசி வருகிறார். அதிகாரிகளும் அவர்களுக்கு விளக்கம் கொடுத்து வருகிறார். இ சேவை மையமும் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. பெரம்பூர் எம்எல்ஏ அலுவலகத்தை பார்வையிட்டு முதலமைச்சர் விஜய் ஆய்வு செய்து வரக்கூடிய காட்சி, அதைத் தொடர்ந்து இ சேவை மைய அதிகாரியிடம் அது தொடர்பாக கேட்டறிந்து வரக்கூடிய காட்சி நேரலையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த செயலி மூலமாக பெரம்பூர் தொகுதி மக்கள் தங்களுடைய அடிப்படை தேவைகளான மின்சாரம், சாலை வசதி, குடிநீர், துப்புரவு பணி, கல்வி மற்றும் மருத்துவ உதவிகள், அரசு நலத்திட்டங்கள், வீட்டு வசதி உதவிகள், வேலைவாய்ப்பு, வணிகம் மற்றும் சட்ட ரீதியான ஆவண உதவிகள், அவசர உதவிகள் உள்ளிட்ட அனைத்து பிரச்சனைகள் குறித்தும் நேரடியாக முதலமைச்சர் விஜயனுடைய கவனத்துக்கு கொண்டு செல்ல முடியும் என்றும் பெரம்பூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் இந்த செயலியை பிரத்யேகமாக கண்காணிப்பதற்கான நவீன கட்டுப்பாட்டு அறையும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கட்டுப்பாட்டு அறை மூலமாக அதனுடைய ஸ்டேட்டஸ் குறித்த முழு தகவல்களையும் தெரிந்து கொள்வதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு தொடர்ந்து அந்த இ சேவை மையம் தொடங்கி வைக்கப்பட்டு இ சேவை மையத்தினுடைய பணிகள் குறித்தும் முதலமைச்சர் விஜயிடம் அதை தெரிவித்து வருகிறார்கள் அதிகாரிகள். தொடர்ந்து இந்த பணிகள் அனைத்தும் நேர்த்தியான முறையில் எந்தவித தோய்வும் இல்லாமல் எப்போதும் சுறுசுறுப்பாக இயங்க வேண்டும் என்ற உத்தரவின் அடிப்படையில் அதற்கான பணிகள் எதிர்காலத்தில் எவ்வாறு செயல்பட போகின்றது, அதனுடைய கட்டமைப்புகள் உள்ளிட்ட விவரங்கள் குறித்தும் அதிகாரிகள் முதலமைச்சரும் தெரிவித்து வரக்கூடிய நேரலை காட்சியை நாம் பார்த்து வருகின்றோம்.